ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோயா 65 பண்ண போகிறோம். அதுக்கு சோயா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச சோயா கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள், 65 மசாலா 4 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். கரம் மசாலா மட்டும் ½ ஸ்பூனு. ½ லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது நம்ம சோயா வேக வச்சதுனால அதில் கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும். அப்புறம் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஈரப்பசையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நான் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த மிளகாய் பொடியோட கலரும் 65ஓட கலரும் தான். எக்ஸ்ட்ரா கலர் நான் எதுவுமே ஆட் பண்ணல. கடையில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானோன்னே சோயாவை எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக கிண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. மசாலா எங்கேயுமே பிரிஞ்சு வரல. சோயா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோயா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.